10 மாநிலங்கள்ல சுமார் 5100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். அப்போ அங்க இருந்து எடுத்துட்டு வந்த இந்த தீர்த்தம் திருவேணி சங்கம்ல இருந்து மகா கும்பமேளாவோட தீர்த்தம் 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இதை போக முடியாதவங்க பார்க்காதவங்க எல்லாம் இப்போ எல்லாரும் நீங்க போய் கண்டு கழிச்சதாவே நினைச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதனாலதான் இந்த தீர்த்தத்தை இந்த காணொளி மூலமாக கடந்த சில காணொளியிலையும் காட்டியிருக்கேன். எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை பாக்குறவங்களுக்கு எல்லாமே வெற்றியே நடக்கும். வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க இந்த வேலை. இதை பார்க்கும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. உங்களுடைய எல்லா குறைகளும் நீக்கி முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல அருள் கண்டிப்பா கொடுப்பார். நம்பிக்கையோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சந்தோஷம். இப்ப நம்ம நேரா காணொளி உள்ள போவோம். மாதுளை பழம். மாதுளை ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதுடன் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. வாயு, பித்தம், கபம் ஆகியவற்றை நீக்குகிறது. மாதுளை உணவை செரிக்க செய்வதுடன் ஆண்மையையும் அதிகரிக்க செய்கிறது. இனிப்புடன் சற்று துவர்ப்பு சுவையுடன் உள்ள மாதுளம் பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் காய் என்னும் உணவை தயாரிக்க மிகவும் ஏற்றது. அதாவது இனிப்புடன் சற்று துவர்ப்பு சுவையுடன் உள்ள மாதுளை பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் காய் என்னும் உணவை தயாரிக்க மிகவும் ஏற்றது. எனினும் மாதுளையில் அமிலமும் அடங்கியுள்ளது. மாதுளையில் உள்ள துவர்ப்பு வாயு தொல்லையையும் சளி தொல்லைகளையும் நீக்கினாலும் அஜீரணத்தை ஏற்படுத்தும். எனவே துவர்ப்பான மாதுளையை அதிகமாக உட்கொள்ள கூடாது. மருத்துவ குணங்கள். சக்தி பானம். மாதுளை ஜூஸை தொடர்ந்து உட்கொள்ளும் போது அது இரத்த செல்களை புதுப்பித்து இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலுக்கும் மனதிற்கும் சக்தி அளிக்கிறது. அஜீரணம் மற்றும் வயிற்று வலி, அதை பத்தி ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. ஒன்று நன்கு பழுத்த மாதுளை